வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பில் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். காஞ்சிபுரம், கும்பகோணம், புதுக்கோட்டை, தூத்துக்குடி உள்பட தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வெளுத்து வாங்கிய மழை. வெயிலின் தாக்கத்தை குறைத்ததால் மழையை வரவேற்று ஆட்டம் போட்ட மக்கள். தென்மேற்கு பருவமழை வரும் 19ஆம் தேதி தொடங்க வாய்ப்பு. 8 தென் மாவட்டங்களுக்கு நாளை கனமழை எச்சரிக்கை. வாரணாசி தொகுதியில் 3வது முறையாக பிரதமர் மோடி போட்டி. தேர்தல் அதிகாரியிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். अभ्यर्थी के नाम निर्देशित हुआ। ईश्वर की शपथ लेता सत्यनिष्ठा. மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியானதும் அதிமுக தலைமையில் மாற்றம் வருமா? செங்கோட்டையன், வேலுமணியை மையப்படுத்தி வெடித்துள்ள சர்ச்சையால் பரபரப்பு. ஆபாச விமர்சனம் தொடர்பான வழக்கை ரத்து செய்ய கோரிய ராஜா மனு தள்ளுபடி. அரசியல்வாதிகள் எச்சரிக்கையுடன் பேச வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கண்டிப்பு. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகளுக்கு சுற்றுச்சூழல் அனுமதி வழங்க ஒப்புதல். சுற்றுச்சூழல் நிபுணர் மதிப்பீட்டு குழு பரிந்துரை. ஈரோட்டில் பரிகார பூஜை செய்வதாக நகை, பணம் திருட்டு. வயதான தம்பதியிடம் கைவரிசை காட்டிய மந்திரவாதி கைது. தமிழ்நாடு முழுவதும் இன்றும் பல இடங்களில் கோடை மழை கொட்டியது. தூத்துக்குடியில் வீதிகளில் மழைநீர் தேங்கிய நிலையில் தாழ்வான குடியிருப்புகளில் தண்ணீர் புகுந்தது. நாளை 8 மாவட்டங்களில் கனமழை பெய்ய உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு, அதன் சுற்றுவட்டார பகுதிகளான கொல்லப்பட்டி, கூட்டப்பள்ளி, நெசவாளர் காலனி, தோக்கவாடி பகுதிகளில் 1 மணி நேரம் பலத்த மழை பெய்தது. இதனால் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்தது. சேலம் டவுன், அம்மாப்பேட்டை, பொன்னம்மாப்பேட்டை பகுதிகளில் 4வது நாளாக மழை கொட்டியது. கோடை வெயிலால் தவித்து வந்த சிறுவர் சிறுமிகள் மழையில் நனைந்தபடி உற்சாக ஆட்டம் போட்டனர். புதுக்கோட்டை நகர பகுதியில் 1/2 மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த மழை கொட்டியது. தூத்துக்குடியில் பெய்த கனமழையால் வீதிகளில் தண்ணீர் தேங்கியது. தாழ்வான பகுதிகளில் குடியிருப்புகளில் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். கோவில்பட்டி, திட்டங்குளம், மந்தித்தோப்பு உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டியது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி சுற்றியுள்ள கடைசிகுளம், மருதாடு, பாதிரி உள்ளிட்ட கிராமங்களில் காற்றுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. ஆரணி, செய்யாறு பகுதிகளிலும் மழை பெய்தது.
காஞ்சிபுரத்தில் காலை முதலே வெயில் சுட்டெரித்த நிலையில் மாலையில் மிதமான மழை பெய்ததால் வெப்பம் தணிந்தது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில், ஆசாரிப்பள்ளம், செட்டிக்குளம் பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. பெரம்பலூர் மாவட்டத்தில் செட்டிக்குளம், நாட்டார்மங்கலம், சத்திரமனை பகுதிகளில் பெய்த கோடை மழையால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். இதேபோல் வேதாரண்யம், கும்பகோணம் என தமிழ்நாடு முழுவதும் பரவலாக கோடை மழை கொட்டியது. அந்தமான் கடல் பகுதியில் வரும் 19ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்க வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை இயல்பாகவே மே 22ஆம் தேதி தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் தொடங்கும் நிலையில் இந்த ஆண்டு சற்று முன்கூட்டியே வரும் 19ஆம் தேதி தொடங்க வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை மையம் கணித்துள்ளது. நேற்று வெளியிட்டுள்ள வானிலை முன்கணிப்பு அறிக்கையில் தென்மேற்கு பருவமழை மே 19ஆம் தேதிக்குள் தெற்கு அந்தமான் கடல், தென்கிழக்கு வங்காள விரிகுடாவின் சில பகுதிகள் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் தொடங்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட அளவுகோல்களின் அடிப்படையில் கேரளாவில் வழக்கத்தை விட சற்று முன்னதாகவே மே மாத இறுதி அல்லது ஜூன் மாத தொடக்கத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கலாம் என்று IMD கணித்துள்ளது. மேலும் சாதகமான கடல் வளிமண்டல காரணிகளால் ஜூன், செப்டம்பர் இடையே இயல்புக்கு மேல் மழை பொழிவை எதிர்பார்க்கலாம் என்றும் வானிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மே மாதம் கடைசி வாரத்தில் தென்மேற்கு பருவமழை குறித்த மேம்படுத்தப்பட்ட வானிலை முன்னறிவிப்பு மீண்டும் வெளியிடப்படும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனிடையே கேரளாவில் கோடை மழை பரவலாக தீவிரமடைந்துள்ளதை அடுத்து திருவனந்தபுரம், பத்தனம்திட்டா, எர்ணாகுளம், இடுக்கி, திருச்சூர், பாலக்காடு உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பெண்களுக்கு எதிராக சர்ச்சை கருத்து பதிவிட்ட விவகாரத்தில் பாஜக மூத்த தலைவர் ராஜா மீதான வழக்கை ரத்து செய்ய உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. ராஜா தமது சமூக வலைதள பக்கத்தில் கடந்த 2018ஆம் ஆண்டு பெண்கள் குறித்து பதிவிட்ட சர்ச்சைக்குரிய கருத்து தொடர்பாக புகாரின் பேரில் பல காவல் நிலையங்களில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. சென்னை சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்ட இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி அண்மையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ராஜா தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் அவர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு நீதிபதிகள் ரிஷிகேஷ் ராய், பிரசாந்த் குமார் மிஸ்ரா விசாரணைக்கு வந்தது. ராஜா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தாமா சேஷாத்ரி நாயுடு ராஜாவிற்கு எதிராக தவறாக பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என தெரிவித்தார். அவர் எந்த பெண்ணையும் கொச்சைப்படுத்தவில்லை என்றும் அவரது பேச்சால் கலவரம் உருவாகவில்லை என்றும் வாதிட்டார். நீதிபதிகளுக்கு ஏராளமான விடுமுறைகள் உள்ளதாக பல அரசுத்துறை அதிகாரிகள் பேசினாலும் அந்த பேச்சினால் கலவரம் உண்டானால் மட்டுமே வழக்கு பதிய வேண்டும் என ராஜா தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார். தங்கள் வாதத்தால் மிகவும் ஈர்க்கப்பட்டோம் என கூறிய நீதிபதிகள் எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது என தெரிவித்தனர். அரசியல்வாதிகள் தாம் என்ன பேசுகிறோம் என்பதை உணர்ந்து பேச வேண்டும் என அறிவுரை வழங்கிய நீதிபதிகள் ராஜாவிற்கு எதிரான வழக்குகளை ரத்து செய்ய மறுப்பு தெரிவித்தனர். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகளுக்கு சுற்றுச்சூழல் அனுமதி வழங்க மாநில சுற்றுச்சூழல் நிபுணர் மதிப்பீட்டு குழு ஒப்புதல் வழங்கியுள்ளது. ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது உள்ளிட்ட நிபந்தனைகளையும் அக்குழு விதித்துள்ளது. மதுரை தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கப்படும் என்று 2018ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டு 2019ஆம் ஆண்டில் பிரதமர் மோடியால் அடிக்கல் நாட்டப்பட்டது. மதுரையோடு மற்ற மாநிலங்களில் அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனைகள் கட்டி முடிக்கப்பட்டு பிரதமரால் திறந்து வைக்கப்பட்டு விட்டன. ஆனால் தோப்பூரில் பூமி பூஜை மட்டுமே போடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் எய்ம்ஸ் கட்டுமான திட்டத்திற்கான சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆய்வறிக்கையை எய்ம்ஸ் நிர்வாகம் கடந்த 2ஆம் தேதி தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறையிடம் சமர்ப்பித்திருந்தது. இந்த திட்டத்திற்கு சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கலாம் என்று கடந்த 10ஆம் தேதி சுற்றுச்சூழல் நிபுணர் மதிப்பீட்டு குழு ஒப்புதல் அளித்தது. இதையடுத்து தமிழ்நாடு அரசு இந்த திட்டத்திற்கு சில நாட்களில் சுற்றுச்சூழல் அனுமதி வழங்க உள்ளது. எய்ம்ஸ் நிர்வாகத்துக்கு சில நிபந்தனைகளையும் சுற்றுச்சூழல் நிபுணர் மதிப்பீட்டு குழு விதித்துள்ளது. அதன்படி மருத்துவ கழிவுகளை பயோகேஸாக மாற்றி
மருத்துவமனைக்கும் கேன்டீனில் சமைப்பதற்கும் பயன்படுத்துவதற்கான கட்டமைப்பை உருவாக்க வேண்டும். தரமான ஆக்சிஜன் உற்பத்தி மையம், மழைநீர் வடிகால் வசதி, குழந்தைகள் விளையாடுவதற்கான இடவசதி உள்ளிட்டவை இடம்பெறுவதை உறுதி செய்ய வேண்டும். சிவகாசி, விருதுநகர் வெடி விபத்தில் பாதிக்கப்படும் நபர்களுக்கு தரமான சிகிச்சை அளிக்கும் வகையில் உயர் தீக்காய சிகிச்சை பிரிவை உருவாக்க வேண்டும் என்றும் நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது. எலக்ட்ரிக் வாகனங்கள் சார்ஜ் செய்வதற்கான வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பன உள்ளிட்ட நிபந்தனைகள் எய்ம்ஸ் நிர்வாகத்துக்கு விதிக்கப்பட்டுள்ளது. கோடை வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் தமிழ்நாட்டின் பல்வேறு அருவிகளில் தற்போது தண்ணீர் கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் ஆனந்த குளியலிட்டு வருகின்றனர். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் கோடை மழை தாமதமாக பெய்து வருகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழையால் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அருவியில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுவதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க 2வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த 5 நாட்களுக்கு மேலாக மழை பெய்து வருவதால் கோதை ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் திருப்பரப்பு அருவியிலும் தண்ணீர் கொட்டுகிறது. இதையடுத்து தமிழ்நாடு மட்டுமின்றி கேரளாவை சேர்ந்த சுற்றுலா பயணிகளும் திருப்பரப்பு அருவிக்கு படகெடுத்து வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழையால் நீராவி அருவி மற்றும் ஐயனார் கோவில் ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. தடுப்பணையை தாண்டி தண்ணீர் செல்வதால் ஆற்றை கடந்து ஐயனார் கோவிலுக்கு செல்ல வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். கொடைக்கானலில் கடந்த 1 மாதமாக வெயில் வாட்டி வந்த நிலையில் கடந்த 5 நாட்களாக அவ்வப்போது மழை பெய்து வருகிறது. இதனால் வெள்ளி நீர்வீழ்ச்சி, வட்டக்கானல் அருவி உள்ளிட்டவைகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. மலைச்சாலைகளில் திடீர் அருவிகளாலும் உருவாகி வருவதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தமிழ்நாட்டின் அடையாளங்களில் ஒன்றாக இருக்கும் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்துக்கு வரும் பறவைகளின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. அதற்கு காரணம் என்ன? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். பள்ளி குழந்தைகள் கூட தமிழ்நாட்டில் பறவைகள் என்றால் உடனே கூறும் இடம் வேடந்தாங்கல். செங்கல்பட்டு மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த பறவைகள் சரணாலயம் தமிழ்நாட்டிலேயே பழமையான சரணாலயமாகும். 74 ஏக்கர் பரப்பளவில் வேடந்தாங்கல் ஏரியில் அமைந்துள்ள இந்த சரணாலயத்திற்கு ஆண்டுதோறும் கனடா, வங்கதேசம், ஆஸ்திரேலியா, பர்மா உள்ளிட்ட பல நாடுகளில் இருந்தும் பறவைகள் இரை தேடியும் இனப்பெருக்கம் செய்யவும் வந்து செல்கின்றன. இங்கு வரும் பறவைகளுக்கு பெரும்பாலும் முதலியார்குப்பம் சதுப்பு நில பகுதி மற்றும் மதுராந்தகம் ஏரியே உணவுகள் கிடைக்க முக்கிய இடமாக உள்ளன. சமீப காலமாக சென்னை புதுச்சேரி கடற்கரை சாலையை அகலப்படுத்தும் பணியை தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் செய்து வருகிறது. மேலும் முதலியார்குப்பத்தில் மேம்பாலம் அமைக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது. இதனால் பறவைகளுக்கு உணவுக்கான ஆதாரமாக இருந்த சதுப்பு நிலம் தற்போது குப்பை கழிவுகள் கூடி மாசடைந்து காட்சியளிப்பதோடு நீர்நிலைகளில் உள்ள மீன்களின் எண்ணிக்கையும் குறைந்துவிட்டது. இந்த பிளாஸ்டிங்க கழிவு உற்பத்தி பொருள்லாம் போடுறாங்க. அந்த மீன்கள் சாப்பிடுவதற்கு இந்த பறவைகள்லாம் உட்காந்து கரை ஓரத்தில் போய் மீன்கள்லாம் சாப்பிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது. பிளாஸ்டிக் பொருள்லாம் நிறைய இருக்குது. அங்கே குப்பையாக மேடு மேடாக கொட்டி வச்சுருக்காங்க. அந்த பறவை இங்கேருந்து போயிட்டு அந்த பறவை கூட உணவு தேடி சாப்பிடக்கூடிய நிலைமை வந்து மாறி போயிருக்குது 2 வருஷமாக. காரணம்னா அந்த முதலியார் குப்பத்தில் இருக்கிற குப்பையெல்லாம் அகற்றினா நல்லாயிருக்கும், பிளாஸ்டிக் பொருள்லாம் அகற்றினா நல்லாயிருக்கும். போதுமான மீன்கள் கிடைச்சிருந்தது. இப்போ பார்த்தா மீன்கள் அந்த பறவைகளை கூட கிடைக்கல, உணவு கூட கிடைக்கல.
இதேபோல மதுராந்தகம் ஏரியில் கடந்த 2 ஆண்டுகளாக தூர்வாரும் பணி நடைபெற்று வருகிறது. அதற்காக ஏரியிலிருந்து முழுமையாக தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வறண்டு காட்சியளிக்கிறது. இதனால் உணவு தேடி அங்கு செல்லும் பறவைகள் ஏமாற்றமடைகின்றன. ஆண்டுதோறும் 50,000க்கும் அதிகமான பறவைகள் வரும் நிலையில் தற்போது வெறும் 20,000 பறவைகள் மட்டுமே வருவதாக வேடந்தாங்கல் மக்கள் கூறுகின்றனர். பக்கத்தில் இருக்க சுத்துப்பட்டு ஏரியில் தான் அதுக்கான உணவுகள்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ இந்த நம்ம மதுராந்தகம் ஏரியும் வறண்டு போய் கிடக்கு. முதலியார் குப்பம் அந்த சதுப்பு நில காடுகள்லையும் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சாலை விரிவாக்கம் பண்ணி அங்கே ரோடு போடுறதுனால இப்போ அவங்களுக்கு உணவு பற்றாக்குறை ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இப்போ அந்த பறவைகளுடைய வருகை ரொம்ப குறைஞ்சி போய் இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 15,000 பறவை தான் வந்திருக்கு. இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுற்றுலாத்தலம் சீக்கிரம் இழுத்து மூடுற நிலைமைக்கு போயிட்டு இருக்குது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குப்பைகள் கழிவுகள் எல்லாத்தையும் அங்கே குப்பை கொட்டுறதுனால மிகப்பெரிய துர்நாற்றம் அடைஞ்சு அந்த இதே இறை கிடைக்காத ஒரு சூழல் இருக்கு. அந்த சின்ன ஏரியில கிடைக்கக்கூடிய மீன் மற்றதெல்லாம் சாப்பிட்டு தான் பறவைகள் இனப்பெருக்கத்துக்கு அவங்களுடைய வீட்டுக்கு போறாங்க, வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்துக்கு. ஆனா பாத்தீங்கன்னா அந்த குப்பத்துல இருக்கக்கூடிய அந்த ஏரி முழுவதும் துர்நாற்றமாகி நாசமா போறதுனால பறவைகள் எல்லாம் இறை தேடி இறை கிடைக்காதனால வெளியூருக்கு போகக்கூடிய ஒரு அபாய சூழல் இருக்குது. பறவைகள் வரத்து குறைந்ததால் விடுமுறை காலத்தில் கூட அங்கு வரும் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை வெகுவாக குறைந்து வருகிறது. இதனால் அந்த பகுதி வணிக ரீதியாகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த நிலையை சரி செய்ய மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வேடந்தாங்கல் சரணாலயத்தை பாதுகாக்க வேண்டுமென கோரிக்கைகள் எழுந்துள்ளன. சன் செய்திகளுக்காக செங்கல்பட்டு செய்தியாளர் சூரியராஜன். வைகை அணையில் பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் மதுரை வைகை ஆறு கடல் போல் காட்சியளிக்கிறது. ராமநாதபுரம் உள்ளிட்ட 5 மாவட்ட பாசன தேவைக்காக தேனி வைகை அணையில் இருந்து கடந்த 10ஆம் தேதி முதல் வினாடிக்கு 3000 கன அடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. 4 நாட்களாக தண்ணீர் திறக்கப்பட்ட நிலையில் மதுரை வைகை ஆறு கடல் போல காட்சியளிக்கிறது. குறிப்பாக யானைக்கல் தடுப்பணை தொடங்கி விருகனூர் வரை தண்ணீர் அதிக அளவில் பாய்ந்து ஓடுகிறது. கர்நாடகாவில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. கர்நாடகத்தின் தெற்கு உள் மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள் மற்றும் வடக்கு உள் மாவட்டங்களில் சில இடங்களில் கனமழை பெய்துள்ளது. குறிப்பாக காவிரி நீர்பிடிப்பு பகுதியான மாண்டியா மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீரங்கப்பட்டனாவில் 160 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நாளை முதல் அடுத்த 4 நாட்களுக்கு வடக்கு கர்நாடக மாவட்டங்கள், தக்ஷிண கன்னடா, உடுப்பி, குடகு, மைசூரு, மாண்டியா, சிக்மகளூரு, சித்ரதுர்கா, தும்கூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இடி, மின்னல் மற்றும் காற்றுடன் மழை பெய்யும் என்று இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இன்னும் சில மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. கர்நாடகத்தில் உள்ள காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கோடை மழை பெய்ய தொடங்கியிருப்பதால் தமிழ்நாட்டுக்கு காவிரியில் நீர் கிடைப்பதற்கான வாய்ப்பு கனிந்து வருகிறது. ஆக்ராவை சேர்ந்த பெண் ஒருவர் 5 ரூபாய் குர்குரே வாங்கி வர மறுத்த கணவரிடம் இருந்து விவாகரத்து கேட்டிருப்பது பலரையும் வியப்பில் ஆழ்த்தியிருக்கிறது. குரட்டை விடும் கணவரிடமிருந்து விவாகரத்து வேண்டும், சமைக்காத மனைவியிடமிருந்து விவாகரத்து வேண்டும் என குடும்ப வாழ்க்கையில் அன்றாடம் சந்திக்கும் வித்தியாசமான பிரச்சனைகளை சுட்டிக்காட்டி நீதிமன்றத்தில் பல தம்பதிகள் விவாகரத்து கேட்டு பார்த்திருப்போம். ஆனால் 5 ரூபாய்க்கு நொறுக்கு தீனி வாங்கித் தரவில்லை என கூறி கணவரிடமிருந்து விவாகரத்து கேட்டுள்ளார் ஆக்ராவைச் சேர்ந்த பெண் ஒருவர். உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவைச் சேர்ந்த இந்த ஜோடி கடந்த ஆண்டு திருமணம் செய்துள்ளது. ஆரம்பத்தில் நன்றாக இருந்த இவர்களின் குடும்ப வாழ்க்கையில்
மனைவியின் நொறுக்கு தீனி மோகத்தால் அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. நொறுக்கு தீனிகளில் ஒன்றான குர்குரேவுக்கு அடிமையான அந்த பெண் தினமும் 5 ரூபாய் குர்குரே பாக்கெட் வாங்கி தருமாறு கணவரிடம் கேட்டு வந்துள்ளார். ஆரம்பத்தில் வாங்கி கொடுத்த கணவர் அண்மையில் ஒரு நாள் குர்குரே வாங்கி வர மறந்ததால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து கணவரிடம் கோபித்துக் கொண்டு தாய் வீட்டுக்கு சென்ற பெண் பின்னர் கணவரிடமிருந்து விவாகரத்து பெற்று தரும்படி போலீசை அணுகியுள்ளார். இதைத் தொடர்ந்து இந்த தம்பதியரை குடும்ப ஆலோசனைக்கு ஆக்ரா போலீசார் அனுப்பி வைத்துள்ளனர். 5 ரூபாய் குர்குரே வாங்கி வர கணவர் மறந்ததால் மனைவி விவாகரத்து வரை சென்றிருப்பது சமூக வலைதளங்களில் விவாதப் பொருளாக மாறியுள்ளது. வாரணாசி மக்களவைத் தொகுதியில் பிரதமர் நரேந்திர மோடி உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மற்றும் சாமியார்களுடன் சென்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி மக்களவைத் தொகுதியில் 3வது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி போட்டியிடுகிறார். இதையொட்டி நேற்று மாலை வாரணாசி சென்ற மோடிக்கு பாஜக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து காலபைரவர் கோயில் மற்றும் கங்கை கரையில் மோடி வழிபாடு நடத்தினார். பின்னர் வாரணாசி ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்ற பிரதமர் மோடி தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த IAS அதிகாரியும் வாரணாசி மாவட்ட ஆட்சியருமான ராஜலிங்கம் மோடியின் வேட்புமனுவை பெற்றுக் கொண்டார். வேட்புமனுவில் மோடி தனக்கு 3 கோடி ரூபாய் அசையும் சொத்து இருப்பதாக கூறியுள்ளார். சொந்தமாக வீடு, கார் இல்லை என்றும் வேட்புமனுவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னேறிய வகுப்பைச் சேர்ந்தவரும் அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவுக்கு நேரம் குறித்து கொடுத்தவருமான கணேஷ்வர் சாஸ்திரி, RSS அமைப்பைச் சேர்ந்தவரும் OBC பிரிவைச் சேர்ந்தவருமான பைஜ்நாத் பட்டேல், OBC சமூகத்தைச் சேர்ந்த லால்சந்த் குஷ்வாஹா, பட்டியலினத்தைச் சேர்ந்த சஞ்சய் சோன்கர் ஆகியோர் பிரதமர் மோடியின் வேட்புமனுவை முன்மொழிந்தனர். வேட்புமனு தாக்கலின் போது உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உடனிருந்தார். வேட்புமனு தாக்கல் நிகழ்வில் பங்கேற்கச் சென்ற ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாஜக தலைவர் JP நட்டா, மராட்டிய முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே, தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடு, ராம்தாஸ் அத்வாலே, சிராக் பஸ்வான், பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், தமாக தலைவர் GK வாசன், இமகமுக கட்சி தலைவர் தேவநாதன் உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கட்சி தலைவர்கள் பிரதமர் மோடிக்கு வாழ்த்து தெரிவித்தனர். மன்னார்குடி அருகே அரசு பணிகளுக்கான போட்டித் தேர்வுகளுக்கு அரசு ஊழியர்கள், தன்னார்வலர்களால் நடத்தப்படும் பயிற்சி மையம் இலவச பயிற்சி வழங்குகிறது. திருவாரூர் மட்டுமின்றி அண்டை மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களையும் அரவணைத்து அரசு ஊழியர்களாக்கும் அந்த மையம் குறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் அமைந்துள்ளது தென்பரை எனும் குக்கிராமம். இங்கு அரசு ஊழியர்கள், கல்வியாளர்கள் ஒன்றிணைந்து கலைமகள் என்ற தன்னார்வ அமைப்பை உருவாக்கி TNPSC போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு இலவச பயிற்சி அளிக்கின்றனர். தென்பரை அரசு பள்ளியில் வார விடுமுறை மற்றும் கோடை விடுமுறை போன்ற தொடர் விடுமுறை நாட்களிலும் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. ₹1 கூட கட்டணம் பெறாமல் முற்றிலும் சேவை மனப்பான்மையுடன் நடத்தப்படும் இந்த மையமானது 5 ஆண்டுகளுக்கு முன்பு கிராமப்புற மாணவர்களின் வளர்ச்சியை நோக்கமாக கொண்டு தொடங்கப்பட்டது. இங்கு பயிற்சி பெற்ற பலர் வெற்றி பெற்று அரசு பணிகளில் சேர்ந்துள்ளனர். ஆயிரக்கணக்கான பேர் எழுதுவாங்க. இதில் எப்படி சார் 32 பேரில் நான் வர முடியும் அப்படின்னு நான் கேட்டேன். உங்களுக்கு தேவை ஒரே ஒரு போஸ்ட்டு தான், அந்த போஸ்ட்டுக்கு மட்டும் நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக சொன்னாங்க. இப்போ என்னோட சொந்த மாவட்டத்திலேயே என்னுடைய சொந்த பிளாக்லேயே ஒரு வட்டார கல்வி அலுவலராக பணியேற்றிருக்கேன். இதுக்கு முழு முதல் காரணம் யாருன்னா தென்பரை இலவச பயிற்சி மையம். திருவாரூர் மட்டுமன்றி அண்டை மாவட்டங்களிலும் இருந்து 500க்கும் மேற்பட்ட போட்டித் தேர்வர்கள் தென்பரைக்கு ஆர்வமுடன் வந்து பயிற்சி பெறுகின்றனர். அவர்களுக்கு சிறப்பான பயிற்சியை அளித்து ஊக்குவிப்பதோடு அருகில் உள்ள உணவகங்களில் குறைவான விலைக்கு மதிய உணவும் கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. சாட்டர்டே சண்டேன்றதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு கோச்சிங் சென்டர் வர்றதுக்கு. இங்கே நல்ல டெஸ்ட் ப்ராக்டிஸ் என்னை நல்லா மேலே கொண்டு வர்றதுக்கு நான் என்னோட இதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. எல்லா ஸ்டாஃபுமே எனக்கு ரொம்ப நல்லா கோச் பண்ணாங்க. 15 அரசு பணியாளர்களை உருவாக்கி கொடுத்திருக்கிறோம். குறிப்பாக கிராமப்புற மாணவர்களிடம் தேர்வு பயத்தையும்
நேர்முக தேர்வுக்கான பயத்தையும் போக்கக்கூடிய அந்த தாழ்வு மனப்பான்மையை முதலில் நாங்கள் கலைந்தெடுத்திருக்கிறோம். அடுத்ததாக போட்டித் தேர்வு எழுதி எந்தவித செலவும் இல்லாமல் ஒரு அரசு பணியை பெற முடியும் என்ற தன்னம்பிக்கையை போட்டித் தேர்வர்களிடையே உருவாக்கியிருக்கிறோம். நகர பகுதிகளில் பெரிய தனியார் பயிற்சி மையங்கள் போட்டி போட்டு கட்டணம் வசூலித்து பயிற்சி அளிக்கும் நிலையில் ஏழை எளியோருக்கு இலவச பயிற்சி அளிக்கும் சீரிய பணி குக்கிராமமான தென்பறையில் நடைபெறுவது பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. முயற்சிப்பவர்களை கைதூக்கிவிட இதுபோன்ற சேவை மையங்கள் அனைத்து இடங்களிலும் பெருகிட வேண்டும் என்பதே அனைவரது எதிர்பார்ப்பாக உள்ளது. சன் நியூஸ் செய்திகளுக்காக மன்னார்குடி சசிகுமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.